வணக்கம் ஆபிரகாம். அதாவது தூத்துக்குடி பழைய துறைமுகத்திலிருந்து தோணி மூலம் மாலத்தீவுக்கு கடத்தப்பட இருந்த 12 கிலோ ஆசிஸ் ஆயில் அப்படிங்கிற ஒரு கஞ்சா, அதாவது கஞ்சாவுக்கு முந்தைய உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு அதிபோதை போதைப் பொருளாக இருக்கிறது. அதாவது கஞ்சா அப்படிங்கிற அந்த போதைப் பொருளுக்கு முன்பாக இந்த போதைப் பொருள் உற்பத்தி செய்துதான் அதனுடைய கழிவுதான் கஞ்சாவாக வெளிவருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த இந்த கஞ்சா பொருளானது தூத்துக்குடி பழைய துறைமுகத்திலிருந்து தோணி மூலமாக வெளிநாடுகளுக்கு, அதாவது இலங்கை போன்ற இடங்களுக்கு, மாலத்தீவு போன்ற இடங்களுக்கு இது கடத்தல் செய்யப்பட்டு வந்தது வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கமாக நடந்து கொண்டிருந்த போது இதனுடைய யாரெல்லாம் இதை செய்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள் என்பது குறித்து, அதாவது அந்த இடத்தில் பணிபுரிகிற சிஎஸ்எஃப், அதாவது அந்த மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை காவலர்கள் அனைவருடைய செல்போன் எண்ணையும் அவர்கள் ட்ரேசர் பண்ணி இருக்கிறார்கள். அதில் ஒரு மாரிமுத்து என்பவருடைய எண் நிறைய அந்த ஒரு சில நபர்களுடன், சந்தேகப்படக்கூடிய நபர்களுடன் அவர் கான்டாக்டில் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. இதனுடைய அடிப்படையில் அவர்களை ஒரு 4 பேரை அவர்களை கைது செய்துள்ளார்கள். அந்த கைது செய்யப்பட்ட அந்த 4 பேரில் ஒருவர் அந்த மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படையுடைய காவலர் ஒருவர், மாரிமுத்து என்பவர். இவர் அவர்களுக்கு உதவியது தெரிய வந்துள்ளது. அவருடைய மூலமாகத்தான் அவர் டியூட்டியில் இருக்கும்போதுதான் இவர்களை வர சொல்லி அந்த பழைய துறைமுகத்திற்கு அவர்களை உள்ளே அனுப்பி அந்த கடத்தல் சம்பவமானது நடந்துள்ளது. இது குறித்து இந்த கடத்தலில் தொடர்புடைய தூத்துக்குடி பாத்திமா நகரை சேர்ந்த சுதாகர், ஜேசுராஜ், கிங்ஸ்லி போன்ற 3 பேரும், இதுபோக இந்த தூத்துக்குடி கோரம்பலம் பகுதியைச் சேர்ந்த மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை வீரர் அந்த மாரிமுத்து என்பவரையும் அந்த மத்திய அந்த தொழிற்சாலை பாதுகாப்பு படை வீரரையும் சேர்த்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையினர் கைது செய்தனர். இதனுடைய அடிப்படையில் இந்த 3 பேரையும், அதாவது அந்த 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதாக இருந்த நேரத்தில் தான் இந்த மாரிமுத்து என்பவர், அதாவது ஏற்கனவே அவருக்கு அதாவது மாரடைப்பு ஏற்பட்டு அதற்கான சிகிச்சையில் இருந்துள்ளார். எனவே அதற்கான டேப்லெட்கள் நான் சாப்பிட வேண்டும் என்பதாக கூறியுள்ளார். உடனே அதற்கான அவர் ரெகுலராக சாப்பிடக்கூடிய டேப்லெட் என்பதால் அதை சாப்பிடுவதற்கு அனுமதித்துள்ளனர். அதை சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அது அதிக அளவு அதற்கான டேப்லெட் எல்லாம் எடுத்துள்ளார். அதுல தூக்க மாத்திரையும் இருந்துள்ளது. எனவே இதையெல்லாம் மொத்தமாக நிறைய போட்டதுனால அவருக்கு ஒரு மயக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர் அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து இப்பொழுது அவர் தீவிர சிகிச்சையில் அவரை வைத்து சிகிச்சை பெற்று கொடுத்து வருகிறார்கள். மீதமுள்ள 3 பேரையும் அவர்களுடைய உடல்நிலை சரியாக இருக்கிறதா, காவலர்கள் யாரும் அவர்களை தாக்கியுள்ளார்களா என்பது குறித்த ஆய்வுகளை, பரிசோதனைகளை செய்து மருத்துவர்கள் இல்லை, எதுமான பிரச்சனையும் இல்லை, இவர்களை சிறையில் அடைக்கலாம் என்பதான அவர்கள் ஒப்புதல் அடைத்ததன் பேரில் அவர்களை நீதிமன்றத்திற்கு 3 பேரையும் அழைத்து சென்று விட்டார்கள். இந்த ஒருவர் மட்டும், அதாவது அந்த சிஎஸ்எஃப் காவலர், அவரை மட்டும் இப்போ மருத்துவமனை சிகிச்சையில் இருக்கின்றார். அவருக்கு அந்த மத்திய வருவாய்த்துறை புலனாய்வுத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்பொழுது அந்த உறவினர்கள், அந்த 3 பேருடைய உறவினர்களும் அந்த வாகனத்தில் ஏற்றி செல்லும் போதும் கூட அவர்களை முற்றுகையிட்டு அவர்களை அனைவரும் அழுது ஆர்ப்பாட்டம் செய்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டம் செய்து அவர்களை ஏற்ற விடாமல் தடுத்தனர். ஆனாலும் அந்த மத்திய புலனாய்வுத்துறையினர் அவர்களை அழைத்துக் கொண்டு இப்பொழுது நீதிமன்றம் கொண்டு சென்றுள்ளார்கள். நீதிமன்ற முன்பு நிறுத்தப்பட்டு அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார்கள் என தெரிகிறது. இந்த தூத்துக்குடியில் அந்த ஒரு வேலியே பயிரை மேய்ந்த கதையாக அந்த இடத்தில், அதாவது பழைய துறைமுகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு காவலரே ஒரு கடத்தல் சம்பவத்துக்கு உதவியுள்ள சம்பவமும், அந்த காவலர் மாட்டிக்கொண்டதால் அவர் உடனடியாக தற்கொலைக்கு முயன்ற சம்பவமும் தூத்துக்குடியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம்.